சாவி கொத்துடன் தாயார் இருக்கும் கோவில் எதுன்னு தெரியுமா? அங்கே போயிருக்கீங்களா? கும்பகோணத்துலேருந்து 10 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸில் இருக்கிறதாங்க நாச்சியார் கோவில். இந்த கோவிலில் தாங்க தாயார் சாவி கொத்தோடு இருப்பாங்க. இந்த கோவில் பெருமாளோட திருநாமம் ஸ்ரீனிவாச பெருமாளுங்க. மகரிஷி மேதாவி சிறந்த விஷ்ணு பக்தராக இருந்தாருங்க. மகாலட்சுமி தன் மகளாக பிறக்கணும்னு தவம் இருந்தார். அதை கண்டு மகிழ்ந்த மகாலட்சுமி ஒரு பங்குனி உத்திரத்தன்று மகளாக அவதரித்தாளுங்க. அவளுக்கு வஞ்சுலா தேவி என பெயரிட்டு வளர்த்தார் மகரிஷி. திருமண வயதை அடைந்ததும் பெண் கேட்டு வந்தாருங்க மகாவிஷ்ணு. அவரிடம், என் மகளை திருமணம் செய்ய வேண்டுமென்றால் அவளின் சொல் கேட்டே நடக்க வேண்டும், அவளே அனைத்திலும் முன் நிற்பாள் அப்படின்னு நிபந்தனை போட்டாருங்க மகரிஷி. இதற்கு மகாவிஷ்ணு சம்மதிக்க கருடன் முன்னிலையில் திருமணம் நடந்துச்சுங்க. மகாவிஷ்ணு கருடனிடம், என் மனைவியின் சொல் கேட்பவனாக இங்கிருப்பதால் பக்தர்கள் கேட்கும் வரத்தை நீயே வழங்கு அப்படின்னு கருடனுக்கு கட்டளையிட்டாருங்க. இதனால் கருடன் சந்நிதி இங்கு பிரதானமாக திகழுதுங்க. தாயாரின் பெயரால் இத்தலம் நாச்சியார் கோவில்னு அழைக்கப்படுதுங்க. சாவிக்கொத்துடன் இருக்கும் தாயாரை தரிசித்தால் நிர்வாகத்திறன் அதிகரிக்குங்க. இது மாதிரி வேறு என்னென்ன கும்பகோணத்தில் முக்கியமான கோவில்கள் இருக்குது அப்படிங்கிறதுக்கு நம்ம ஒரு வீடியோ சேனலில் போட்டிருக்கோங்க. லிங்க் கொடுக்குறேங்க, செக் பண்ணிக்கோங்க.